ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோ. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க டாக்டர் அம்மா கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நீ நல்ல அதிர்ஷ்டசாலிதான். மாயாண்டி ஐயா, இதோ வந்துட்டேன். எங்கும் ஒரே நிசப்தம் நிலவுகிறது. எங்கே என் தோழியும் தோழனும் துணைவனும் துணைவியும்? ஆஹா, யாரோ ஒரு பெரியவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். என்னை பார்த்ததும் தூங்குவர் போல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆஹா, இவர் யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? ஐயா பெரியவரே, மதிப்பிற்குரியவரே, இரவு நேரத்தில் என்னையா தூக்கம் வேண்டியிருக்கிறது. தயவு செய்து எழுந்தரும், உம்முடன் சில நேரம் வார்த்தையாட வேண்டும். என்னையா சிரிக்கிறீர்? ஐயா பெரியவரே, சொல்லாமல் போவதுதான் உங்கள் பழக்கமா? எங்கே போகிறீர்? ஐயோ, என் அப்பனை பார்ப்பது அவ்வளவு சுலபத்தில் முடியாது ஐயா. முடியாதப்பா, முடியாது. கிடைக்காத மாணிக்கம் என் கையில் கிடைத்து விட்டது, அதை விட்டுவிட மாட்டேன். என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஐயோ, உன் மாமனை நான் பார்த்ததே இல்லை ஐயா. யார் உன் அப்பன்? யார்? உங்க அப்பா பேரு என்ன? அப்பா பேரு நிஜமா? நிஜமா எங்க அப்பா பேரு சேகர் தான். சுப்ளி மாமா, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அப்பா பேர் சேகர், எங்க அம்மா பேரு கௌரி, என் பேர் செல்வம். உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அப்பா பேரு சேகர். உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அப்பா பேரு சேகர். உங்க அம்மா பேரு கௌரி. கௌரி. சேகர். கௌரி. சேகர். கௌரி. 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 மாயாண்டி, என்னடா அது? அம்மா சீட்டு வந்தாங்க. என்னப்பா இதெல்லாம்? சுமதி, ஒண்ணு சீரியஸ் இல்ல, டோன்ட் வரி. தம்பி, 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 உங்க அப்பா பேர் என்ன சொன்னேன்? உங்க அம்மா பேரு கௌரின்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்படின்னா உங்க அம்மா இல்லையா? செத்து போயிட்டாங்க. கௌரி. 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 இந்த மாதிரி ஒரு செல்வத்தையும் பெற்றுட்டு செத்து போறது போல எப்படி மனசு வந்தது கௌரி? எப்படி மனசு வந்தது? என்ன இருந்தாலும் அண்ணன் சொல்லாமத்தானே போயிட்டான். அவன் முகத்தில் முடிக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டு உயிரை விட்டுட்டியா கௌரி? உயிரை விட்டுட்டியா கௌரி? கௌரி. சார், அம்மா, இது என் தங்கை பற்ற செல்வம், என் சேகர் பற்ற செல்வம், என் செல்வம். நான் காண கொடுத்து வைக்காத என் தங்கை பற்ற செல்வம். அம்மா, என் தங்கை பற்ற செல்வம். நீங்களா யாரு? நாங்க இங்க எப்படி வந்து சேர்ந்தோம்? ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து உங்க புத்தி இவ்வளவு நாள் மாறி போயிருந்தது. இப்பதான் சுயநல அடைஞ்சிருக்கீங்க. இந்த பையனும் ஒரு விபத்துக்கு ஆளாயிட்டானா. நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்தேன். தம்பி, இவ என் மக, லேடி டாக்டர். நீ விபத்துக்கு உள்ளான நாள்ல இருந்து உன்னை எப்படியாவது குணப்படுத்தணும்னு பிடிவாதமா இருந்தா அவ எண்ணம் இன்னைக்கு ஈட இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த மாதிரி ஒரு பாலையனை வச்சுட்டு என் சேவை எங்கெங்க கஷ்டப்படுறானோ, என்னென்ன அல்லல் படுறானோ. சேகர், கௌரி, இந்த பேர்களை எப்பவோ கேட்ட மாதிரி இருக்கே. தம்பி, ராஜா, கண்ணு, உங்க அப்பா எங்கப்பா இருக்காரு? அப்பா சுமதி பள்ளிக்கூடத்துல வாட்ச்மேன் வேலை பார்க்க. ஐயோ சேகர், எங்களுக்கு ஆதரவு காட்டிய உனக்கு இந்த கதியா வரணும். வசதியோடு வாழ வேண்டிய நீ வாட்ச்மேன் வேலை காப்பா போகணும். உன் பேர் என்னப்பா? சுந்தர் சார். சுந்தர், சுமதி பள்ளிக்கூடங்கிறது என் மக பேரால் நடக்கிற ஸ்கூல் தான். தம்பி, உங்க அப்பா இருக்கிற இடம் எங்கப்பா? வாஜியார் அந்தோனி வீட்டுல இருக்கிறார். அதே நம்ம அந்தோனி வீட்லயா? அது எங்க சார் இருக்கு?
எனக்கு தெரியும். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அப்ப சீக்கிரமா போவோம். வாராஜா. ஏமா இவங்க அப்பா எங்க? செல்வத்தை காணோம்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இவனை தேடிக்கிட்டா போயிருக்காரு. எப்ப போனாரு? காலையில போனாரு, இன்னும் காணோம். எங்க போயிருக்காருன்னு தெரியுமாமா? தெரியலீங்க. அவரை தேடிக்கிட்டா எங்க அப்பாவும் போயிருக்கிறாரு. அட கடவுளே, நினைக்கிறதுக்கு விரோதமாகவே எல்லாம் நடக்குது. சார், இந்த பையனை நான் இங்கிருந்து கொண்டு வரல. செங்கல்பட்டுல இருந்து மிராஸ்தார் குணத்தில இருந்து அவரு தன் மகனை காணாம தேடிக்கிட்டு வந்து இங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்யறேன். இந்த பையன் தெருவில் அடிபட்டு கிடந்தானா, அவங்க வீட்டு வேலைக்காரன் தூக்கிட்டு வந்தானா. செங்கல்பட்டு மிராஸ்தார் குணசேகரா எங்க இருக்காரு? அடையாறுல நளினான்னு ஒரு பெண்ணு வீட்டுல. அம்மா, அந்த குணசீலர் தான் சேகரன் தகப்பனார். இந்த செல்வத்தின் தாத்தாவும் அவரே தான். அப்படியா? அப்போ வாங்க போகலாம். வாடா செல்வம். செல்வத்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயும் இல்லம்மா, திருப்பி இங்கேயே கொண்டு வந்து விடுறோம். வாத்தியார் வந்தா சுமதி வந்துட்டு போனாங்கன்னு சொல்லு. வாடா செல்வம்.